ரைட். அப்ப நாங்க இன்றைய பாடத்துல வந்து செல் ரேஞ்ச் களவீச்சை பத்தி பார்க்க போறோம். பணித்தாளொன்றின் பல களங்களை இணைத்து காட்டுவது களவீச்சு எனப்படும். கீழே காட்டப்பட்டுள்ள பணித்தாளை அவதானிக்கவும். ஸ்ப்ரெட் ஷீட் பணித்தாள் என்றா நாங்க சொல்ற ஒர்க்கிங் ஷீட். ரைட். நாங்க நிறைய ஷீட்ஸ் எங்களுக்கு எடுக்கலாம். ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்ல லிப்ரோ ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ண வாங்கிக்கும். ரைட். ஒரு ஃபைலுக்குள்ள நிறைய ஷீட் 1 ஷீட் 2 அப்படின்னு எட் பண்ண முடிவாகும். அப்படி நாங்க நிறைய ஷீட் எட் பண்ணிட்டு எந்த ஷீட்ல நாங்க ஒர்க் பண்றோமோ அதுக்கு தான் பணித்தாள் ஒர்க்கிங் ஷீட்னு சொல்றோம்னு படிச்ச. பணித்தாள்ன்றது கிளியர். ஓகே. அப்ப பல களங்கள். ரைட். இப்ப நாங்க ஒரு களத்தை குறிச்சு காட்டுறேன். உதாரணமா இப்படி ஒவ்வொன்றும் நான் செலக்ட் பண்ற ஒவ்வொன்றும் களம் அண்டு செல்லப்பட்ட களங்கள் அப்படின்னு சொன்னா இது மாதிரி பல களங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவை தான் களங்கள் அப்படி என்று சொல்லப்படும். அப்ப பார்க்கலாம் இங்க என்ன சொல்லிக்கன்னு சொல்லலாம். பணித்தாள் ஒன்றின் பல களங்களை இணைத்து காட்டுவது களவீச்சு எனப்பட்டவை. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட களங்களை நாங்க இணைச்சு காட்டுவோம்னு சொன்னா அது களவீச்சு என்று சொல்லப்படும். ரைட். இக்களவீச்சில் B2 B3 B4 B5 ரைட். B2 ரைட். நான் செல் அட்ரஸ் கள முகவரி என்று சொன்னா என்னன்னு பார்த்தோம். ரைட். ஒரு கள முகவரி எப்படி நாங்க ஒரு களம் ஒன்றை குறிச்சு காட்டினா அது கள முகவரி எப்படி எழுதுறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். ரைட். ஸோ B2 என்ற கள முகவரி B3 B4 B5 ஆகிய 4 களங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ள களவீச்சு B2 இல் ஆரம்பித்து ரைட் இங்க B2ல ஆரம்பிச்சு B5ல் முடிவடைகிறது. இது B5 களம் B5ல் முடிவடைகிறது. இக்களவீச்சு B2 B5 ரைட். B2 அதாவது நாங்க கணித பாடத்துல வந்து விகிதம் எழுதுவோம். விகிதம் ரைட். விகிதம் மாதிரி தான் இது எழுதுவோம். களவீச்சு எழுத போகும். ரைட். ஸோ B2 to B5 என காட்டப்பட வேண்டும். ஒரு நிரலில் காட்டப்படும் களவீச்சில் நிரலின் பெயர் நிலையானதாக காணப்படும். ரைட். என்ன சொல்லுவான்னு சொன்னா ஒரு நிரல். ரைட். ஒரு நிரல் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஒரு நிரல்ல நான் குறிச்சு காட்டப்படும் களவீச்சிட வந்து நிரலின் பெயர் வந்து நிலையானதாக காணப்படும்னு சொல்லு. நிரலின் பெயர் வந்து ஏன்னா ஒரு நிரல்ல வந்து நாங்க நிரல்களை பெயர் குறிப்பிடு அப்படின்னு சொன்னா ஆங்கில பேரெழுத்துக்களால. அப்ப இங்க பார்க்கலும் நிரல்ல ஒரு நிரலை மட்டும் உள்ளடக்கிய ஒரு களவீச்சுல நிரல்ட பெயர் மாறில்ல. ரைட். இந்த B நிரல்ல மட்டும்தான் B2 ஸோ பார்க்கலும் இங்க B இதுலயும் B இதுலயும் B B4ல மற B5 எல்லாம் B. ஒரு நிரலுக்குள்ள உருவாக்குற களவீச்சு எடுத்துக்கணும்னு சொன்னா அங்க நிரல்ட பெயர் வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா தெரிஞ்சு கொள்ள விஷயம் தான் நோட்ஸா தந்திக்கிறதால உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போகும். அடுத்த விஷயம் பார்ப்போம். இக்களவீச்சு A3 B3 C3 என்ற 3 களங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. ரைட். இந்த உதாரணத்தை பார்க்க நீங்க எப்படின்னு சொன்னா A3 B3 C3 ரைட். அப்ப இங்க எத்தனை நிரல்கள் காணப்படு எத்தனை நிரல்கள் உள்ளடக்கியதாக இந்த களவீச்சு காணப்படு. குயிக் ஆன்சர். எனிவன் ப்ளீஸ். எத்தனை நிரல்களை கொண்டதாக இந்த களவீச்சு காணப்படுகிறது. 3. எஸ் 3. ஓகே. 3 நிரல்களை கொண்டதாக இந்த களவீச்சு காணப்படுகிறது. ஸோ பார்க்கோங்க. இக்களவீச்சு A3 B3 C3 என்று 3 களங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. இக்களவீச்சு A3 to C3 ரைட். அப்ப விகிதத்துக்கு போட்டு அந்த குறியீட்டை போட்டுதான் நாங்கள் எழுத A3லிருந்து C3 என காட்டப்பட வேண்டும். வரிசையின் ஊடாக காட்டப்படும் களவீச்சில் வரிசையின் இலக்கம் நிலையானதாகும். அதாவது நிரல் ஒன்றினூடாக காட்டப்படுகிற களவீச்சிட நிரல் பெயர் மாறாதுன்னு படிச்சோம் மேலிகிறத்துல. இங்கே பார்த்தோம்னு சொன்னா வரிசை அதாவது நிறையூடாக குறிக்கப்படும் களவீச்சில வந்தப்ப நிறையிட பெயர் மாறாது. ஸோ இங்க பார்க்கலும் நிறைகளை நான் குறிக்கிற வந்து எண்களால இலக்கங்களால. சரி. இங்க பார்க்கலும் நிறையிட பெயர் 3 இங்க A3 அடுத்த இலையும் B3 இந்த 3 சொல்ற விடயம் வந்து மாறாமிக்கத்தை எங்களை பார்க்கலும்.
இன முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் ஒரு களவீச்சை தந்து அந்த களவீச்சு எழுத சொன்னோம்டா எப்படி எழுதணும். Right. களவீச்சு எழுதுற இப்படித்தான். இத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இப்பணித்தாளில் 3வது படம் இங்க. இப்பணித்தாளின் வீச்சானது B2, B3, B4 அதே மாதிரி C2, C2, C3, C4 என்று 6 களங்களை உள்ளடக்கியுள்ளது. இக்களவீச்சு B2, C4, ரைட்? B2 க்கு C4 என இனம் காணப்பட வேண்டும். ரைட்? இங்க பார்க்க எங்களுக்கு 2 நிரல்கள் வந்து இங்க உள்ளடக்கப்பட்டிருக்கு. பி என்ற நிரல் உள்ளடக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி சி என்ற நிரல் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ரைட்? அதே மாதிரி நிறைகளாக வந்து 2, 3, 4, ரைட்? இந்த 3 நிறைகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல்கள் காணப்படுகிற அதே வேளை ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைகளும் காணப்படுது. இப்ப அப்படி இருக்க எங்களுக்கு வந்து B2 into C3, C4 எழுதியலும். ஏனென்றால் நாங்க இங்க ஆரம்பிக்கிற இங்க கோணர்ல இருந்து இந்த கோணர், ரைட்? அதாவது B2 இங்க இதை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். இறுதியா வந்து C4 இந்த முடிவுடன். அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா இங்க பார்க்கலும் நாங்க செலக்ட் பண்ணணும் E, ரைட்? இதே நான் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண போகல, எப்ப செலக்ட் பண்ணி இது கீழே போனா இங்க பார்க்கலும் ஒட்டோவா, ரைட்? E4 செலக்ட் பண்ணி அதே மாதிரி F4 செலக்ட் பண்ணி எனக்கு F5 செலக்ட் பண்ணணும்னு சொன்னா நான் இப்படி ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்ற அந்த ட்ரெக் பண்ணி செலக்ட் பண்ண மெத்தட்ல பார்க்கலும் ஆட்டோமேட்டிக்காவே இந்த E5 வந்து செலக்ட் ஆகும். அது கிளியரா? அப்ப இந்த வீச்சை குறிக்கிறதுக்கு எங்களுக்கு பார்க்கலும் இங்க தான் ஆரம்பிக்கிற, சரி? அப்ப E5 குறிக்கப்படும். ஏன்னா ஈல ஆரம்பிச்சுன்னா இந்த கர்சரை இங்க செலக்ட் பண்ணிட்டு F5ல கொண்டு முடிச்சேன்னு சொன்னா இந்த F4வும் E5 வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். ரைட்? நான் F4ல ஆரம்பிக்கிறேன். F4ல ஆரம்பிச்சு கிளிக் பண்ணி என்ன செலக்ட் பண்ணா இந்த இங்கில கொண்டு வரேன் G5க்கு. பட் நான் G5 கொண்டதாலும் எங்களுக்கு பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்கா G4 and F5 ஆர் செலக்டட். அது ரெண்டும் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகுது. அப்ப என்ன குறிக்க வர, நாங்க இப்படி 4 எங்களுக்கு படம் உள்ள இந்த F4வும் G4 அதே மாதிரி F5 G5 செலக்ட் பண்ணி தரப்பட்டிருந்தா அட வீச்சு எழுதியாலும் எப்படி F4 to G5 அப்படி எழுதினா F4 F5 அதே மாதிரி G4 G5 எல்லாம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் அர்த்தம். அப்ப இது கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? இப்படி ஒரு 4 பாக்ஸை செலக்ட் பண்ணி தந்தா எழுத தெரிஞ்சுக்கணும். இப்ப 2 பேர்ல முதலாவது யாரு நீல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் ஒரு களவீச்சை செலக்ட் பண்ணி தாரேன். அந்த களவீச்சோட பேரை வந்து நீங்க எனக்கு சொல்லலாம். நீங்க நான் இப்ப செலக்ட் பண்ணிக்கிற களவீச்சை குயிக்காக களவீச்சோட பேரை சொல்லுங்க. E3 விகிதம் போட்டு G7. எஸ், E3 விகிதம் குறியீடு போட்டு G7. ஓகே, இன்னும் ஒன்று செலக்ட் பண்றேன். அப்ப அதை நீங்க ஜக்கியா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. விளங்கிச்சா? அவங்க ஆன்சர் பண்ணலுமா? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் நீங்க எக்ஸாம். அப்போ அதுக்குள்ள நாங்க வந்து கிரேட் 10 சிலபஸ் முடிச்சு 11 முடிக்க வேண்டிய தேவைக்கு, ரைட்? உங்களுக்கு விலங்கல்லேண்டா விலங்கல்ல சொல்லுங்க, எகைன் விளங்கப்படுது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் செல்லாம இருந்து இப்படி இருந்தா பிரச்சனை. ரைட், ஓகே. நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன். D3லிருந்து I4 நான் செலக்ட் பண்ணி, ஸோ ஆன்சர் எழுத போகல. நாங்கள் வந்து D3 அதே மாதிரி விகிதம் குறியீடு போட்டு I5 எஸ் I5 I5 நினைக்கிறேன் செலக்ட் பண்ணியிருந்தது I5. ஸோ I5 D3
D3 to I5. அதாவது இப்படி செலக்ட் பண்ணி இருந்தீங்க. இதுக்கான விட தான் D3 விகிதம் I5. ரைட், ஓகே. உங்களுக்கு விலங்கு இல்லாட்டி எனக்கு குயிக்கா சொன்னீங்கன்னு சொன்னா நான் எகெயின் விளங்கப்படுத்திட்டு போவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டவுட் கேட்டதுக்கு. ரைட், அதே நான் கேள்வி ஒன்று கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணாட்டி கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். ஓகே, சரி. இப்போ நான் அடுத்த பாட்டு மூவ் ஆகிறேன். குறிப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பணித்தாளர்களின் ஒன்றுக்கும் மேற்பட்ட கலவீச்சுகளை தெரிவு செய்வதற்கு கட்டுப்பாட்டு சாவி கண்ட்ரோல் கீ பயன்படுத்தப்படுகின்றது. கட்டுப்பாட்டு சாவி விசைப்பலகையில் கண்ட்ரோல் இனங்காண பட்டிருக்கும். இப்போ பணித்தாள் ஒன்று ஒர்க்கிங் ஷீட் ஒன்றுக்கு மேற்பட்ட கலவீச்சுகளை தெரிவு செய்வதற்கு கண்ட்ரோல் கீ பயன்படுத்தப்படுகின்றன்னு சொல்ற. கட்டுப்பாட்டு சாவி விசை எங்களோட கீபோர்டை பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல் கீ ஃபுல்லா போடப்பட்டிருக்காது. மாற்றமா CTRL எங்களோட கம்ப்யூட்டர்ல கீபோர்டை போடப்பட்டிருக்க. உதாரணத்துக்கு கண்ட்ரோல் கண்ட்ரோல் கீ எங்களோட கீபோர்டு ஒன்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது மாதிரி CTRL பிடிக்கப்பட்டிருக்கும். ரெண்டு பக்கத்துல மீக்கும் பெரிய கீபோர்டு சொன்னோம். ரைட், அடுத்த பாட்டு போகும். செயற்பாடு தந்திகிற உரு 7.10 இன் மூலம் காட்டப்பட்டுள்ள பணித்தாளை அவதானித்து கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு வீடியோல சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். குயிக்கா ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ரைட், முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிக்கு மிச்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் தான் இந்த எக்ஸல். ரைட், மெட்ஸோட ரிலேட்டடான ஒரு பாடம் தான். ஸோ அதால மிச்சம் இன்ட்ரெஸ்டான பாடம் விளங்கின. ரைட், 10 மார்க்ஸ் கேள்வி வந்தோம்னு சொன்னா 10க்கு 10 எடுக்கணுமான ஒரு கேள்வி. ரைட், நான்டா மிச்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் தான் எக்ஸல். ரைட், படிச்சா நிறைய வேலை செஞ்சு விட மாய்க்கும். ரைட், முதலாவது கொஸ்டின் கேட்கப்பட்டிக்கு R1 இனால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள முதலாவது களத்தின் முகவரி யாது? ரைட், ஜக்கியா நீங்க எஸ் எஸ் ஓகே கரெக்ட். ரெண்டு பேரும் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி சொல்லாதான் பேர் குறிப்பிட்டேன். பிரச்சனை, ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின் கேட்கப்பட்டி R1 இனால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இறுதி களத்தின் முகவரி யாது? குயிக் ஆன்சர். F2. எஸ் கரெக்ட். மூணாவது கேள்வி R1 இனால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள களவீச்சை எழுதுக. சில்ட்ரன் B2 விகித அடையாளம் F2. எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட். நாலாவது கொஸ்டின் R2 இனால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள களவீச்சை எழுதுக. H1 விகித அடையாளம் H7. எஸ் எஸ் கரெக்ட். வரி ஒன்றினூடாக உள்ள களவீச்சின் பெயர் என்ன? வரி ஒன்றினூடாக உள்ள களவீச்சின் பெயர் என்ன? இங்க வரி ஒன்றினூடாக என்ன சொல்லுவாங்கன்னா, மேல நாங்க பார்த்தோம் ஒரு இடத்துல குறிக்கப்பட்டு இந்த நிறை என்ற சொல்லுக்கு பதிலாக வந்தாங்க வரி என்று குறிக்கப்பட்ட வரி என்று சொல்றதால குறிக்கப்படுவது இந்த கிடையான அச்சுதான். ரைட், இது ஒரு வரி. ரைட், இது ஒரு வரி, இது ஒரு வரி. ரைட், நான் நினைக்கிறேன் அந்த வரி என்ற வேர்ட்ல தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. வரி என்று சொன்னா கிடையான நிறைகளுக்கு அப்ப வரி ஒன்றினூடாக உள்ள களவீச்சின் பெயர் என்ன? அப்ப வரி ஒன்று இங்க பார்க்கலும் வரி ஒன்றினூடாக உள்ள களவீச்சு கேட்டா ஒரே ஒரு ஆன்சர் தான் நினைக்குது எங்களுக்கு. இது மட்டும்தான், ஒரே ஒரு வரியை கொண்டதாக இந்த களவீச்சு தான் நினைக்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? R1. நோ. ரைட், ஓகே. களவீச்சின் பெயர் என்ன என்று கேட்டதால எஸ் R1 குறிப்பிடலாம். களவீச்சின் முகவரி கேட்டிருந்ததன் B2 F2 எழுதும். ரைட், R1 கரெக்ட். ஆறாவது கேள்வி நிரல் ஒன்றினூடாக உள்ள களவீச்சின் பெயர் என்ன? நிரல் ஒன்றினூடாக உள்ள களவீச்சின் பெயர் என்ன? R2. R2 எஸ் கரெக்ட். R2. ஏழாவது கேள்வி R3 இனால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள வீச்சை குறித்து காட்டுக. ரைட், R3 இனால் இங்க R3 இனால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள வீச்சை குறித்து காட்டுக. வீச்சை குறித்து காட்ட சொன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்?
விகிதம் விகித அடையாளம் E7. C5 ஈஸி. எனக்கு உங்களோட சவுண்ட் வந்து கிளியராக கேட்கல, அப்ப நான் ஆன்சரை சொல்றேன். C5 விகித அடையாளம் E7. ஓகே, நான் நினைக்கிறேன் சரியா தான் சொல்லிப்பீங்க. அடுத்த விஷயம், 8வது கொஸ்டின். R3யினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள வீச்சில் உள்ள களங்களின் எண்ணிக்கை யாது? R3யினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள களவீச்சில் உள்ள களங்களின் எண்ணிக்கை யாது? எஸ், 9. 9. 9. 9 கரெக்ட். அப்ப எங்களோட செயற்பாடு வந்து ரைட். ஓகே, டன். இது மிச்சம் இன்ட்ரெஸ்டான பாடம் தான் விளங்கின. ரைட், 7.2.3 பார்ப்போம். தரவுகளை உள்ளிடல். விரிதாளில் தரவுகளை பதிய முன்னர் உரிய களத்தினை இயங்கச் செய்தல் அவசியமாகும். இதை நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். ஒரு விஷயத்தை நாங்க ஒரு செல்ல வந்து இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து என்ன செய்யணும், அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணணும். ரைட், அது இயங்க செய்யணும். செலக்ட் பண்ணி இப்படி அந்த செல் வந்து கிரீன் கலரால ஹைலைட் ஆகினா தான் ரைட் அது வந்து ஒரு ஒர்க்கிங் செல், ரைட், இயங்கக்கூடிய ஒரு செல்லாக வந்து அடையாளப்படுத்தப்படும். ரைட், அதுதான் இங்க சொல்ல வர. இயங்க செய்தல் வேண்டும் அவசியமாகும். அதன் பின்னரே தரவுகளை உள்ளிட வேண்டும். அது பிறகுதான் நாங்க என்ன தரவு வேணுமா, டெக்ஸ்டா, ஃபார்முலாவா, எது வேணுமோ அதை வந்து இன்செர்ட் பண்ணி வைக்கும். ஒரு களத்தினுள் முகப்பு அடையாளம், லேபல், பெருமானம், வேல்யூ அல்லது சூத்திரம், ஃபார்முலா போன்றவற்றில் ஏதாவது ஒன்று உள்ளிடப்படும். அதாவது அதில் உள்ளிடப்படையிலுமான தரவுகளை சொல்றாங்க. ரைட், அப்ப இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஒரு அடையாளம் இடப்படையிலும் அடையாளம் இடப்படையிலும் அதே மாதிரி பெருமான வேல்யூ, அதே மாதிரி சூத்திரம் சொல்லப்படக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து இடப்படையும். ரைட், முதலாவது வந்து நாங்க இந்த அடையாளம்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். தட்டச்சு செய்யப்பட்ட எழுத்துக்கள், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், எண்கள், அதே மாதிரி விசேட குறியீடுகள், ஸ்பெஷல் சிம்பால்ஸ் மூலம் அல்லது அவற்றின் சேர்மானம் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட சொற்றொடர், டெக்ஸ்ட் போன்ற முகப்பு அடையாளம் எனப்படும். ரைட், அப்ப உதாரணம் எடுத்துக்கோங்க. இதை ஹைலைட் பண்ணிட்டு வரோம். எழுத்துக்கள், அதே மாதிரி நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள். முதலாவதா வந்து நான் செல் ஒன்றை செலக்ட் பண்ணினேன். ரைட், இயங்க செய்ய வேண்டும். ஸோ எனக்கு வந்து D3 தேவை. ஸோ நான் D3 வந்து இயங்க செஞ்சேன். இப்போக்குள்ள எனக்கு இன்சர்ட் பண்ணணும் இஸ் மை நேம். ரைட், இப்போ பைப் வந்து நான் என்டர் பண்றேன். அது பிறகு எங்களுக்கு வந்து ஒரு நம்பரை வந்து வேணுமெண்டா இன்செர்ட் பண்ணலாம். ஸோ 365. அதே மாதிரி விசேட குறியீடுன்னு சொன்னா என்ன, ஸ்பெஷல் சிம்போல்ஸ் வந்து இன்னும் நாடப்படு என்ன, சிம்பிள் லெட்டர்ஸா என்ன, விசேட குறியீடுன்னு சொன்னா எங்கட கீபோர்ட்ல காணப்படும் ஸ்லேஷ், அதே மாதிரி கமா, அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப், டேஷ், இதெல்லாம் வந்து விசேட குறியீடுகளுக்குள்ள தான் வரும். நாங்க செல் ரேஞ்ச் எழுதுறதுக்கு யூஸ் பண்ண விகித அடையாளம் அது கூட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதே மாதிரி இந்த எட், ஹேஷ், அதே மாதிரி பெர்சன்டேஜ், எண்ட், இதெல்லாம் வந்து விசேட குறியீடுக்குள்ள வார விடயங்கள் தான். ஸோ நான் இங்க ஹேஷை போடுறேன். அப்போ விசேட குறியீடு. இப்போ இங்கே பார்க்க எழுத்து வந்திக்குது, இலக்கம் வந்திக்குது, விசேட குறியீடு வந்திக்கு. அப்ப இப்படியாக அமைஞ்ச ஒரு விஷயத்தை தான் நாங்க வந்து லேபல் என்று சொல்றோம். அதாவது முகப்பு அடையாளம் என்று சொல்றோம். ரைட், எழுத்துக்கள், எண்கள், விசேட குறியீடுகள் மூலம் அல்லது அவற்றின் சேர்மானம் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட சொற்றொடர் முகப்பு அடையாளம் எனப்படும். ரைட், ரைட். அப்ப இது ஒரு லேபல் என்று சொல்லப்படுது. அது மாதிரி நான் இப்படி மை நேம் ஒன்லி என் பேரை மட்டும் டைப் பண்ணா இதுவும் ஒரு லேபல். ரைட், 077 நம்பர் ஒன்று மட்டும் டைப் பண்றேன். அப்ப இதுவும் ஒரு லேபல் தான். ரைட், ஹேஷ், அதே மாதிரி எட், அதே மாதிரி இப்படி விசேட குறியீடுகள் நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னா அதுவும் வந்து லேபலா தான். ரைட், முகப்படையாளமா தான் கருதப்படும். ரைட், அப்ப முகப்படையாளம் என்று சொன்னா அப்படி ஒரு கேள்வி வந்தா என்னண்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணி ஆகிக்கும், கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நாங்க ஐடி பாடம் தான் படிக்கிறோம், பட் தியரி தான் எங்கள்கிட்ட சிலபஸ். அப்ப நாங்க தியரியை கட்டாயம் படிச்சு ஞாபகம் வைக்கணும். அதாவது பாடமாக்கணும் தான் சொல்லவா, பாடமாக்கணும்னு சொல்றேன்ல,
அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டா தமிழ் வேர்ட் வந்து எங்களுக்கு மிச்சம் முக்கியம். ஏன்னா நாங்கள் தமிழ் மீடியத்தில் எக்ஸாம் செய்யிக்கிறோம். ரைட். அப்போ நாங்கள் சொல்பாலமாக்கணும்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வருமானு நினைக்கிறேன். பொதுவாக களத்தில் இடப்பக்கத்தில் நேர்படுத்துவதற்காக வந்து லெஃப்ட் அலைன் நாங்கள் எலைமெண்ட் படிச்சுக்கிறோம் காணப்படும். இது உரு 7.1 மூலம் விரித்தாளம்பில் காணப்படும் முகப்பு அடையாளத்தின் மாதிரியை அவதானிக்க முடியும். எங்க 7.1 ரைட் 7.1 காட்டப்பட்டிருக்கு. குறிப்பு பார்த்துருவோம். தொலைபேசி இலக்கங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளவாறு காட்சிப்படுத்தப்பட மாட்டாது. தொலைபேசி இலக்கத்தின் முதலாவது இலக்கமான 0 காட்சிப்படுத்தப்பட மாட்டாது. தொலைபேசி இலக்கத்தினை உட்புகுத்த தேவைப்படும் கள வீச்சினை பாடமாக டெக்ஸ்டாக மாற்றி அமைக்க வேண்டும். களங்களை வடிவமைத்தல் தொடர்பாக பின்னர் கலந்துரையாடப்பட்டது. என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இங்க லேபிள்ஸ் சொன்னா நாங்க படிச்சோம். ஸ்பெஷல் கேரக்டர் சீக்குமாங்க, நம்பர்ஸ் இல்லாட்டி வந்து டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லி டெக்ஸ்ட். ரைட். டெக்ஸ்ட். இங்க பார்க்கலும் எட்டென்ற விசேட குறியீடு டாட் புஸ்டப்பிக்குது. அதே மாதிரி இங்க நம்பர்ஸ் காணப்படு. இப்ப பார்க்கலும் எங்களுக்கு அவங்க என்ன சொல்ல சொன்னா, ஒரு எக்ஸெல்ட செல்லை பொறுத்த வரைக்கும், ஒரு எக்ஸெல் செல்லை பொறுத்த வரைக்கும் அங்க நான் ஒரு நம்பர் என்ட்ரு பண்றேன். என் மொபைல் நம்பர் 07426685563 என்ட்ரு பண்ணி என்ட்ரு கொடுத்த முடிச்சேன். இங்க பார்க்கலும் ரைட். இங்க 0 தரப்பட்டில்லை, 0 இல்ல பைத்தி. ரைட். அப்ப அதைத்தான் ஒரு நோட்ல சொல்லிங்க. ஒரு எக்ஸல் சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கணியத்தோட பார்க்கலும் ஒரு இலக்கத்துக்கு முன்னால 0 இருந்தா அதுக்கு பெருமதி இல்லை. பின்னால 0 இருந்தா பெருமதி இருக்கும். ஆனா முன்னால இந்த 7க்கு முன்னுக்கு ஒரு 0 இருந்தா பெருமதி இல்லை. ஆனா நாங்க எங்களோட மொபைல் நம்பர் வந்து 0 தனி ஸ்டார்ட் ஆகுது காலத்தால எங்களுக்கு வந்து இது முன்னால 0 தேவை. அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ரைட், இது டிஃபால்ட்டா என்ன இதுல இருக்கும்னு சொன்னா ஜென்ரல் என்ற ஃபார்மேட்ல தான் நீக்கும். ரைட். எக்ஸல் நிறைய ஃபார்மேட் டெக்ஸ்ட், அதே மாதிரி டேட் அண்ட் டைம், நம்பர்ஸ், அதே மாதிரி நிறைய அக்கௌண்ட், அப்படி நிறைய இது ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது டெக்ஸ்ட் இன்புட் பண்றதுக்கான அதுல டிஃபால்ட்டா ஜென்ரல் என்ற ஆப்ஷன் தான் நீக்கும். எனக்கு ஒரு மொபைல் நம்பர் ஒரு செல் இன்செர்ட் பண்ணணும், அதுல முன்னால 0 வரணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த செல்ல ரைட் செலக்ட் பண்ணிட்டு அதை இங்க பார்க்கலும் ஹோம் டேப்ல எங்கட நம்பர்ஸ் என்ற ஏரியால ஜென்ரல் அண்ட் டிஃபால்ட்டா இருக்கும். இங்க வந்து நாங்க இதுல டெக்ஸ்ட் அண்ட் ஒரு விஷயம் இருக்கும். டெக்ஸ்ட கொடுத்துட்டு நாங்க 074266856 கொடுத்தோம்னு சொன்னா இப்ப 0 முன்னாடி இருக்கும். ஏன்னா இப்ப இந்த தரவு வந்து ஒரு இலக்கமாக வன்றி ஒரு எழுத்துக்களின் தொடராக தான் கருதப்பட்டது. ஆல்ரெடி ஜென்ரல் ஆயிக்க போக்களை வந்து ஒரு நம்பரா கருதப்பட்ட ஒரு நம்பருக்கு வந்து முன்னால 0 வந்தா அதுக்கு வந்து பெருமதி இல்லை என்ற காரணத்தால அது 0த்தை ஒட்டோவா இல்லாமக்கிடும். பட் இங்க நாங்க அதோட ஃபார்மேட்டை ரைட் செல்ட ஃபார்மேட்டை வந்து டெக்ஸ்டா மாத்திக்கிறோம். இப்போ டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டா ஆயிக்க போக்களை வந்து அது இது இலக்க மண்டத்தை உணராது. ஸோ அந்த 0 அப்படியே ஈக்கும். ரைட். அதுதான் இந்த இதுல சொன்ன இந்த பிராக்கெட்ல குறிப்பிடப்பட்டிய பாயிண்ட். ரைட். டெக்ஸ்டாக மாட்டு. சரி. அப்ப இந்த விஷயம் கிளியரா நினைக்கிறேன். அப்ப இந்த முகப்படையாளத்தோட தொடர்பான விஷயங்கள் கிளியரா கன்ஃபார்ம். டவுட் இருந்தா குயிக்கா கேளுங்க. டவுட் இல்ல சார், கிளியர். டவுட் இல்ல கிளியர். ஓகே. ரெண்டாவது விஷயம் நான் பார்த்தேன் இங்க பெருமானம் வேல்யூ சொல்ற விஷயம். பெருமானங்கள் வேல்யூ இலக்க வடிவில் காணப்படும் தரவு பெருமானங்கள் எனப்படும். அப்ப பெருமானங்கள் என்ற சொல்ல விஷயம் வந்து எண்களா இலக்க வடிவில் தான் காணப்படும். பொதுவாக பெருமானங்கள் களத்தின் வலது பக்கத்தில் நேர்படுத்தப்பட்டிருக்கும். ரைட். லேபல் முகப்படையாளம் பார்த்த முகப்படையாளங்கள் வந்து இப்போ லெஃப்ட் சைட்ல வந்து அலைன் பண்ணப்பட்டிருக்கும். லெஃப்ட் அலைன்மெண்ட் கொண்டதாக. பட் இலக்கங்கள் பெருமானங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து ரைட் அலைன்மெண்ட் செய்யப்பட்டதாக வலது பக்கத்துக்கு நேர்படுத்தப்பட்டதாக காணப்படும். இதற்கு உதாரணம் வந்து இங்க தந்தி பார்க்கல நம்பர்ஸ் வந்து இப்ப பின்னாடி நாங்க இப்ப கணக்கு செய்யக்குள்ள உதாரணமா கூட்டல் கழித்தல் செய்யக்குள்ள முதல்ல வந்து வலது பக்கத்து அங்கே
வலது பக்கத்துலையும் தானே செஞ்சுட்டு வருவோம். ரைட். அப்போ அது நம்ப சொல்ல தொடர்பான வேலை. ஸோ இது வந்து வலது பக்கத்துல இருந்து தான் நேர்படுத்தப்பட்டிருக்கும். ரைட். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்கணும். ஐடில வந்து நம்பர்ஸ்ல ஒரு வகை இது. முதலாவது வந்து இது எக்ஸல் உட்பட ஐடி ஃபீல்ட்ல நீங்க அட்வான்ஸா போறேன்னு சொன்னாலும் இந்த விஷயங்கள் வந்து நீங்க நோட் பண்ணுவீங்க. முதலாவது வந்து இன்டிஜர் என்று சொல்ற வேர்ட் வந்து நிறைவெண்களை குறிக்கும். இங்க நாங்க நிறைவெண்கள் படிச்சுக்கிறோம். ரைட். நேர் நிறையன் மறை நிறைவெண் எல்லாம் படிச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். ரைட். இங்க தசம் அப்படியே தசத்தோட தொடர்பான எந்த விஷயமும் வராது. இது நிறைவெண் இன்டிஜர் என்று ஆங்கில வேர்டாக குறிக்கப்படும். யாரு லீவ் ஜக்கியா லெஃப்ட் ஆகிக்கிற போல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் 1 மினிட். அப்படி இல்லாட்டி நான் கண்டினியூ பண்ணேன். ரைட். ஓகே, நாங்க பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் வந்து தசமதானத்தோட தொடர்பான இலக்கங்கள். ரைட். இங்க பார்க்கலும் 5.72 குறிக்கப்பட்டிருக்க. தசத்தால வார இலக்கங்களுக்கு நாங்க வந்து டெசிமல் அண்டு சொல்றோம். ரைட். டெசிமல் தசமதானம். ரைட். நாங்க எங்கட எண்முறைமை பாடத்துல பார்த்திக்கிறோம். ரைட். பைனரி என்றா இருமைன், அதே மாதிரி தசம எண்ணுக்கு வந்து டெசிமல்னு சொல்லி படிச்சுக்கிறோம். ரைட். ஓகே. அப்ப தசத்தோட வந்தா அது வந்து டெசிமல். தசம தானம், அதே மாதிரி நிறைவெண் சொன்னா நிறைவெண் தெரியும். அடுத்து வந்து பகுவியல் பெருமானம் என்பது வந்து ஃப்ராக்ஷனல். ரைட். உதாரணமாக 3 1 கீழ் 4. ரைட். அதாவது இது இப்படி எழுதப்பட்டிருது. நாங்க கொப்பியில் எழுத போக வந்து இப்படி எழுதுவோம். ரைட். இது எப்படி நாங்க வாசிப்போம்? எப்படி வாசிப்போம்? நார்மலா சொல்ல போக வந்து 3 1 கீழ் 4 தான். அதாவது 3.25 என்று சொல்றோம். ரைட். 4ல் 1 சொன்னா கால் வாசி. ஸோ 3.25 சொல்லுவோம். இப்படியா வார விஷயங்கள் வந்து ஃப்ராக்ஷனல் பகுவியல் பெருமானம் என்று சொல்லப்படும். அதே மாதிரி 4வது தரப்பட்டிகை வந்து பெர்சன்டேஜ், அதாவது வீதம் சொல்றோம். வீதம் நாங்க வந்து 100க்கு கணிப்பிடுவோம். அப்ப 65%. ரைட். அப்ப இது வீதம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சயின்டிபிக் அறிவியல் பெருமானம். அப்ப அறிவியல் பெருமானம் நாங்க சயின்டிபிக் விஞ்ஞான முறை குறிப்பெல்லாம் படிச்சுக்கிறோம். அப்ப அதோட தொடர்பான சயின்டிபிக் இருக்கும். அட்வான்ஸ் நம்பர் இது தரப்பட்டி. அடுத்து வந்து டேட் என்ற ஃபார்மேட்டிக்கு, அதே மாதிரி டைம், அதே மாதிரி கரன்சி. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரைட். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு எங்க பார்க்கணும்னா, நாங்க இங்க ஜென்ரலா இந்த டிஃபால்ட்டா ஜென்ரலா வந்ததை நாங்க வந்து டெக்ஸ்டா மாத்தினோம் தானே. இங்க பார்க்க ஜென்ரல் நம்பர், அதே மாதிரி கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டேட்டோட, அதே மாதிரி பெர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், சயின்டிபிக், டெக்ஸ்ட், அதே மாதிரி நம்பர் ஃபார்மேட்டு போனா ஏனைய அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு பார்த்து கொள்ள இயல்மாய். ரைட். ஓகே. அப்ப இது கிளியர் தானே? இது கிளியர்னு நினைக்கிறேன். அப்ப அடுத்த விஷயத்துக்கு போறேன். குறிப்பு தந்திக்கிறாங்க வந்து பின்ன வடிவில் அமைந்த பெருமானம் ஒன்றை உள்ளீடு செய்யும் போது நிறைவெண்ணை முதலில் தட்டச்சு செய்து ஒரு இடைவெளி விட்டு பின்னர் மீதி பகுதியினை தட்டச்சு செய்ய வேண்டும்னு சொல்லி. அப்ப உதாரணத்துக்கு வந்து பின்னத்தை குறிப்பிடணும்னு சொன்னா எக்ஸல்ல அதுக்கு ஒரு ஃபார்மேட் எங்களுக்கு பின்னம் போட சொன்னா, உதாரணத்துக்கு வந்து நான் 5 அரைன்னு சொல்றோம்னு சொன்னா
5 என்று டைப் பண்ணிட்டு ஒரு 1 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 ஸ்லேஷ் 2 அடிச்சா 5 2 தான் இது குறிக்கப்படு. உதாரணத்துக்கு எங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்கப்படலாம், இப்படி ஒரு பெருமானம் தந்து இதுக்கு இது எப்படி வாசிக்கிறதோ இல்ல இதுல நார்மலா நாங்க எப்படி கொப்பியில் எழுதுற அப்படி ஒரு ஃபார்மேட் கேட்டா, ரைட்? நான் இதுவரை அப்படி கொஸ்டின்ல கண்டில்ல, பட் நான் புக் லீக்கிறதால சொல்லிட்டு போறேன். அப்ப இது இப்படி ஒரு தரப்பட்டா இது என்ன விஷயம்னு சொல்லவான்னு சொன்னா 5.5, ரைட்? நாங்க நார்மலா எழுதுற மாதிரி எழுதினா சரி. Next. மூன்றாவது விஷயம் வந்து ஃபார்முலா. ஃபார்முலா வந்து சூத்திரங்கள்னு சொல்லப்படுது. கணிப்பீடுகளை செய்வதற்காக சமன் அடையாளத்தை முதலில் இட்டு, நாட் த பாயிண்ட், கணிப்பீடுகளை செய்வதற்காக நாங்க ஒரு கணிதம் கூட்டலோ கழித்தலோ பிரித்தலோ ஏதோ, ரைட், பெருக்கலோ, ஒரு கணிப்பீடுன்னு சொன்னா அதுதானே கணிப்பீடு. கூட்டல் கழித்தல் மட்டுமல்ல, நாங்க சராசரி பார்க்கிறார்கள் மொத்தம் அதே மாதிரி எத்தனைக்கு எண்ணியது வந்து ஒரு கணிப்பீடு தான். இப்படி கணிப்பீடு செய்வதற்காக வந்து சமன் அடையாளம், ரைட், ஈக்குவல் அடையாளத்தை முதலில் இட்டு பெருமானங்கள் களமுகவரி, ரைட், பெருமானங்களைக்கும் களமுகவரி மற்றும் தசம தானம் என்பவற்றை உட்புகுத்தி எழுதப்படும் குறியீடு சூத்திரம் ஃபார்முலா என அழைக்கப்படும். பணித்தாளின் களத்தினுள் சூத்திரம் ஒன்றை உட்புகுத்தும் போது அதனூடாக கணக்கிடப்படும் பெருமானம் களத்தில் தென்படுவதோடு சூத்திரம் அந்த சூத்திரப்பட்டையில் தென்படும். ரைட், இது என்ன சொல்லவான்னு சொன்னா, எனக்கு ஒரு பெரிய ஷீட், ஒரு பெரிய ஒர்க் தரப்படுது, ரைட்? இப்போ நான் இங்க ஒர்க் பண்ண வேண்டிய தேவை, எனக்கு கணக்கு அதுக்கும் செய்ய இருக்குது. ரைட், உதாரணமா வந்து ஏ என்று பி என்ற ஒரு குளம், சி என்ற ஒரு குளம் எடுத்துக்கொள்றேன். இப்ப ஏ என்ற பாடத்துல என்ன மார்க்ஸ் வந்து 20, அதே மாதிரி பி என்ற பாடத்துல 30, சி என்ற பாடத்துல 24. எனக்கு என்ன செய்யணும்னா, டிஃபால்ட்டா எங்களுக்கு பார்க்கணும் ஒரு விஷயம், நாங்க ஆல்ரெடி படிச்சது தான். லேபல் சொன்னா எழுத்துக்கள் அதே மாதிரி விசேட குறியீடுகள் வரும் உண்டு, அது வந்து இடது பக்கமாக நேர்படுத்தப்பட்டிருக்கும் உண்டு, டிஃபால்ட்டா அது இடது பக்கமாக இருக்கும். பட் இலக்கங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தோம், இலக்கங்கள் அதாவது எங்களோட பெருமானங்களை பொறுத்த பக்கம் அது வலது பக்கம் நேர்படுத்தப்பட்டிருக்கின்றது, டிஃபால்ட்டா வலது பக்கம் நேர்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பார்க்கலும். ரைட், இப்ப நாங்க ஃபார்முலாஸ்ல பார்ப்போம். இப்ப எனக்கு இங்க இந்த பொட்டியில, ரைட், டோட்டல் என்ற ஒரு கோலம் எடுக்கிறேன், டோட்டல். இந்த F4 என்ற செல் எனக்கு ஏபிசி ஆகிய 3 பாடத்திலே, இந்த 3 பாடத்திலே டோட்டலை வந்து நான் கணிப்பீடு செய்ய வேண்டும். சரி, கணிப்பீடு செய்ய. ஸோ என்ன செய்யறேன், ஃபார்முலா வந்து எப்போ ஆரம்பமாகணும் அப்படின்னு சொன்னா ஈக்குவல், சரி, சமன் என்ற குறியீடு உண்டாக சமன் என்று நான் அடிச்சிட்டேன். ஒரு விஷயத்த, ரைட், எக்ஸலை பொறுத்த வரைக்கும் கூட்டத்துக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா SUM எனக்கூடிய சம், ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடிச்சுட்டு நாங்க சம்மன்னு சொன்னா கூட்டு என்ன எங்களுக்கு தெரியும், ரைட்? கூட்டுறதுக்கு வந்து நாங்க எதை எதை கூட்டணும் என்ற விஷயத்த நாங்க கொடுக்கணும், கண்டிஷனை கொடுக்கணும். நீங்க இதை தான் கூட்டணும், சும்மா எல்லாத்தையும் கூட்டலவே. ஸோ எதை இவங்களை கூட்டணும்னு சொல்றதுக்காக வேண்டி பிரெக்கெட்டை ஓப்பன் பண்ணி, ரைட், செல் ரேஞ்சை நாங்க கொடுக்க வேண்டும், செல் ரேஞ்சை கொடுக்க வேண்டும். ரைட், இப்ப செல்வ பாபம் எனக்கு எது எதை கூட்டணும்னு நான் சொன்னேன், 20, 30, 24 ஸோ இதுக்கான செல் ரேஞ்ச் என்ன, செல் ரேஞ்ச் என்ன, அந்த செல் ரேஞ்ச் தான் இங்க B4வையும் விகித அடையாளமும் D4வையும் கூட்டணும். எஸ் எஸ். அப்ப கூட்டல் நாங்க கூட்ட வேண்டும் என்றதுக்காக வேண்டி ஆல்ரெடி ஈக்குவல் சம் கொடுத்துட்டோம். ஸோ நாங்க இப்ப செல் ரேஞ்சை பிரக்கெட்டுக்குள்ள மறக்காம பிரக்கெட்டுக்குள்ள இன்செர்ட் பண்ணணும். B4 அதே மாதிரி விகித அடையாளம் D கொடுத்துட்டு நீங்க பார்க்க எழுவீங்கட செல் ரேஞ்ச் நாங்கள் கொடுப்போம், அது செல்ஸ் வந்து செலக்டட். ஸோ பிரக்கெட் க்ளோஸ் நாங்க என்டர் பண்ணோம்னு சொன்னா இதுல டோட்டல் வந்து 74, ரைட், 30, 20, 50, அதே மாதிரி 24 கூட்டினா 74 டோட்டல்னு எங்களுக்கு. பட் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க வந்து, இப்ப நாங்க இங்க ஃபார்முலா கொடுக்கும் 74 ஆன்சர் வந்து எங்களுக்கு ஆன்சர் 74 தான் ஷோ ஆகுது. பட் எனக்கு இதுக்குள்ள என்ன ஃபார்முலா என்ன இது வந்து இன்செர்ட் பண்ணப்பட்டீங்கன்னு எனக்கு பார்க்கணும். அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா
அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இங்க பார்க்கறவங்கட ஃபார்முலா பார் சூத்திரப்பட்டை என்ன தமிழால சொல்லப்படுக அங்கத்தான் இதுக்குள்ள என்ன ஃபார்முலா இன்செர்ட் பண்ணப்பட்டீங்கன்னு காட்டப்படும். ரைட், ஓகே, இஸ் இட் கிளியர்? கிளியரா? clear sir. எஸ், ஓகே. இப்போ என் மீட்டிங் வந்து கட் ஆக போகுது. இப்போ எகெயின் குயிக்காக அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. நாங்கள் அப்படியே கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம்.